போட்ட திட்டமா பாதம் தாளம் போட என் பால நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் காத்த தேட ஆழம் கூடிட வேகம் தூவிட. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கப்போங்ல உள்ள லங்காபுரி கறி ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். இவங்க கடையில என்ன ஸ்பெஷலான விஷயம் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். இவங்க கடையில பாத்தீங்கன்னா பல விதமான வெஜிடேரியன் சாப்பாடும் இருக்கு, நான் வெஜிடேரியன் சாப்பாடும் இருக்கு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இவங்களோட கடையோட எம்பியனு ஒரு ஷாப்பிங் மால்குள்ள அழகான ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் டீம்ல வந்து இந்த கடையை திறந்திருக்காங்க. இவங்க கடையில பாத்தீங்கன்னா சாப்பாடு மட்டும் நல்லா இருக்காதுங்க, தண்ணியும் நல்லா சூப்பராகவும் ஃபிளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நாங்க குடிக்கிற இந்த 3 ட்ரிங்க்ஸும் பாத்தீங்கன்னா இங்க உள்ள மோஸ்ட் ஃபேவரட்டான ட்ரிங்க்குங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட பனானா செட் மீல் கொடுத்தாங்க. இந்த பனானா செட் மீலோட பாத்தீங்கன்னா 6 விதமான தொக்கு கொடுக்குறாங்க. சோ அருஞ்சுவை கலந்துருக்கு, இனிப்பு, புளிப்பு, உரப்பு, கசப்பு, தோற்புடி, இந்த மாதிரி எல்லா டேஸ்ட்டுமே இந்த ஒவ்வொரு தொக்குலயும் இருக்கு. அண்ட் இதோட சேர்த்து 3 விதமான டிஃபரெண்ட் வெஜிடபிளும் அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சிக்கன் மட்டன் வேணும்னா கூட நீங்க செப்பரேட்டா ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க சிக்கன் பிரியாணி கொடுத்திருந்தாங்க. நல்ல மசாலா எல்லாம் போட்டு நல்லா பார்க்க ஃபிளேவர்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா லங்கா கரியாஸ்ல இதுதான் தி பெஸ்ட் சிக்னேச்சர் ஐட்டம்னு சொல்லுவேன். அண்ட் இந்த கடையில பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பெஸ்ட் செல்லிங் ஐட்டம் கூட. கண்டிப்பா இந்த மாதிரி டிஷ் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயும் நான் சாப்பிட்டதும் இல்ல. ஒரு பெர்ஃபெக்ட் மீல் காம்போனே சொல்லலாம். ஒரே சாப்பாட்டுல எல்லா விஷயமும் ஒண்ணா அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சோ இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளேவர்ட் ரைஸ், அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உரப்பான ஒரு தேங்காய் பூ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், எக் இருக்கும், ஃபிஷ் கட்லெட் இருக்கும், அண்ட் அனியன் பிக்கல்ஸும் இருக்கும். இந்த எல்லா சாப்பாடும் கம்பைல் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட் ஃபுட் மீலா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இந்த சாப்பாடுங்க நம்ம கேட்ட பிறகுதான் சுட சுட வந்து 15 நிமிஷத்துக்கு வந்து சூடு காமிச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிக்கிறப்போ ஒரு சுவை கிடைக்கும் பாத்தீங்களா. அப்பா சொல்ல வார்த்தையே இல்லைங்க. கண்டிப்பா நீங்க வந்து சொந்தமா இங்க ட்ரை பண்ணாதான் அது என்ன டேஸ்ட்னு உங்களுக்கே தெரியும். ஹெவி மீல் எடுத்துட்ட பிறகு ஒரு டீ காஃபி குடிக்காம போனா எப்படிங்க? சோ அதனால கடைசியா வந்து ஒரு டீயும் காஃபியும் குடிச்சிட்டு போனோம். இவங்க கடையில பாத்தீங்கன்னா டீ, மசாலா டீ, காஃபி, ப்ரூனி எல்லா வேரியேஷனும் இருக்கு. சோ கண்டிப்பா ஹெவி மீல் எடுத்த பிறகு இந்த கோல்ட் ஏர்கான் என்வாயர்மெண்ட்ல டீயோ இல்ல காஃபியோ குடிச்சு பாருங்க, வேற லெவல் ஃபீல் கிடைக்கும். இந்த கடை பாத்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock இருந்து நைட் 10 மணி வரைக்கும் திறந்திருக்காங்க. அண்ட் எவ்ரி டியூஸ்டே வந்து கடை க்ளோஸ்ங்க. சோ நேரம் இருக்கிறப்ப கண்டிப்பா இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்க.